இந்த கொஸ்டின் பாருங்க, ஏ வந்து ஒரு ஒர்க்கை 33 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா எஃபென்சியல் ஆஃப் ஏஸ் டு பி பிஇஸ் டு சி கொடுத்து நம்ம கிட்ட 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணினா எவ்வளவு நாள முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 பேர்த்தோட எஃபென்சியல் ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணுறோம். ஏ இஸ் டு பி இஸ் டு சி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா ஏவோட எஃபென்சியல் வேணும்னா இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற ஏவை எடுத்து இந்த இங்க இருக்கிற பியோட மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன வருது 8 வருதா. 8 is to பியோட இது வேணும்னா இங்க இருக்கிற 2 எடுத்து இங்க இருக்கிற பியோட இதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா என்ன வருது 10 வருதா. 10 is to அடுத்தது சியோட எஃபென்சியல் வேணும்னா இந்த 3 எடுத்து இந்த 5ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 5ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா என்ன வருது 15 வருதா. இப்போ வந்து டோட்டல் ஏ இஸ் டு பி இஸ் டு சியோட எஃபென்சியல் கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட ஏ பிளஸ் பி பிளஸ் தானே கேட்டுக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா ஏவோட ஏவோ தனியாக அந்த ஒர்க்கம் கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளவு 33 டேஸ் கொடுத்துக்கிறாங்க. இன்ட்டு ஏவோட எஃபென்சியல் எடுத்து எழுதுங்க. இங்கே வந்து ஏ தனியாக பண்ணி இந்த ஒர்க் கொடுத்தோன்னே அதோட இதுவும் இன்ட்டு அதோட எஃபென்சியல் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணீங்கன்னா இது டோட்டலாக ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன எஃபென்சியல் வருது 33. 33 வந்து பை கீழே போடுங்க. 1 டைமே இது 1 டைம் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு 8. ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிச்சுனாங்க 8 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு இதே போல சம்பந்தம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.